ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறதுனா இது வந்து வலை போட்டு மீன் பிடிக்கிற மெத்தட் கிடையாது. இது எப்படின்னா தூரி போட்டு மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தூரி துள்ளல், அதாவது மீன் வந்து எப்போவுமே வந்து எதிர் திசையில் தான் பயணிக்கும். அந்த மீனோட கேரக்டரை வச்சு மீன் பிடிக்கிறது தான் இந்த தூரி போட்டு மீன் பிடிக்கிற மெத்தடு. வாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த இடம் ரொம்ப பாருங்கள், ரொம்ப இன்டீரியராக இருக்குது. இங்கே தான் மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீன் பிடிக்கிற மெத்தட் எப்படி என்னன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அந்த உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். மீன் வந்து ஐரை, கெண்டை, கெளுத்தி தான் விழும். நைட்டு தான் விழானா இப்போ விழாது. மழை வெயில் வந்தாத்தே மீன் விழும், நைட்டை விழாது. ஒரு நாளைக்கு சம்பளம் 200 இல்லை 300 தான் கிடைக்கும், அவ்வளோதான். இது பேர் துள்ளு போடுறது. துள்ளு போடுறதுனால அவங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் துள்ளுன்னு சொல்லுவோம். அதை எப்படி நீங்கள் பிடிக்காம எப்படி அதுவாக வந்து மாட்டுது? இதில் அதுவாக மாட்டுதுன்னா தண்ணியை நான் கரெக்ட் பண்ணி வைப்போம். இந்த சாக்கு வச்சு சல்லியெல்லாம் அள்ளி வச்சு ஒன்றோட வைக்கணும். இது இன்னும் வேலை இருக்குது நமக்கு. மீன் உழலை, இந்த மீன் உழதுக்கு நேட்டாகும். வெயில் அடிக்கணும், லேசாக வெயில் அடித்தாதான் மீன் உழும். அதாவது வந்து அந்த வர்ற தண்ணியை வந்து இப்படி பிளாக் பண்ணிடுறீங்க. பிளாக் பண்ணி நிப்பாட்டியாமா நிறுத்திட்டு அந்த தண்ணி இப்படி ஏறுற மாதிரி சிஸ்டம் பண்ணிடுறீங்க. ஆமாம். இப்போ தண்ணி இதில் விழுந்து கீழே போகுது இல்லையா? ஆமாம். அந்த அது வழியா மீன் ஏறி வந்து இந்த வலைக்குள்ள விழுந்துடும். இதுதான் சிஸ்டமா? அதான். இப்போ அந்த தண்ணி வழியா வந்து மீன் உள்ள விழுவுது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆமா, ஆனா எல்லா மீனும் குதிச்சு வெளியே போகுதே. போறது பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். அதுக்குள்ளேயும் நல்ல எக்கச்சக்கமான மீன் வந்துருச்சு பாருங்க. மீன் பிடிக்க வரும்போது அவங்க இந்த இடத்துல தான் தங்கிக்குவாங்களாம் மழை பெய்யுற நேரத்துல. இந்த இடத்த பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. நிறைய ஓவர் ஃப்ளோ ஆகி போகிறதுனால இவங்க வந்து அந்த மீனை எடுக்கலாம், அதை கவர் பண்ணி வைக்கலான்ட்டு போகிறாங்க. எல்லாம் கவர் பண்ணி மூடிட்டாங்க, மீன் வெளியே போகக்கூடாதுன்றதுனால. இந்த மீனை மேலே கொண்டு வர்றதுக்காண்டி நான் தான் பைய கீழே சென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க மீனை உள்ளே வச்சு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. மீன் வந்துடுச்சு, மீனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, மீன் கைக்கு வந்துட்டு கீழே இருந்து அவங்க கொடுத்து விட்டாங்க. நம்ம தான் மேலே வாங்கினோம். இப்போ பையில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன் மீன், ஐர மீன், கெண்டை மீன், எல்லா மீனும் இருக்குது. மேக்ஸிமம் விலையெல்லாம் கெண்டை மீன் தான் இருக்குது. இந்த கெண்டை மீன் வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க ஆப்போசிட் சைடில் மீனை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தான் பாம்பு 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 பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, இந்த கம்பை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க.